இந்திய அளவில் இல்லை தமிழ்நாடு அளவில் பார்க்குறப்போ பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அதில் பல உயிர்கள் பறிப்போவதற்கான சாத்தியக்கூறுகள் இது மாதிரி பார்த்தா உலக அளவில் பார்க்கும்போது இந்த அமெரிக்கா வந்து இத்தனை நாள் வல்லரசாக இருந்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். இனி வரும் காலங்களில் பார்த்தா பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு 2 நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா இந்திய அளவில் தொழில்துறையில் நிறைய விஷயங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அபரிமித வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமः. கங்கை ஜெயமனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். அதாவது 2025 இப்போ உலக அளவுலையும் சரி நம்மளுடைய இந்திய அளவுலையும் சரி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது பற்றி ஒரு முண்டன் அஸ்ட்ராலஜி அதை பேஸ் பண்ணி அது ஓரியன்டாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அடியன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி நடக்கும், நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த முண்டன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ஒவ்வொரு கண்டம் ஒவ்வொரு நாடு அப்போது பார்க்குறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசையை வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி தசாபுத்தி வேலை செய்யுதோ அதே மாதிரி உலக நாடுகள் அளவில் அது ஒரு தசாபுத்தி அப்போ என்னென்ன தசைகள் நடக்குது, அப்போது என்னென்ன தாக்கங்கள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை ஆரம்பிக்குது. அப்போது இந்த செவ்வாய் திசை ஆரம்பிக்குதுன்னா இதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்குறப்போ செவ்வாய் அப்படின்னா அங்காரகன்னா நம்ம முருகன் சொல்லலாம். வேகமும் அதிகமாக இருக்கும், விவேகமும் அதிகமாக இருக்கும், ஆக்ரோஷமும் அதிகமாக இருக்கும். ஒரு சர்டன் பீரியடில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் அசாத்தியமாக நிகழும். அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வான்வெளியில் ஒரு கண்டுபிடிப்புகள் மற்ற கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாசா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இஸ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பிளானட்டில் என்னென்ன இருக்குது அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க மேற்கொண்டு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது இப்போ நம்ம இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இந்த கிரகத்தை பற்றின நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. அப்போது இது இவ்வளோ வேகமாக பரவுது, ஒரு வேகமாக நடக்குது அப்படின்னா அது வந்து அங்காரகத்தன்மை, அதாவது செவ்வாய் திசை, அதாவது அதோட வேலை வந்து அப்படி நடக்கும், அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்க்கும்போது அமெரிக்காவில் வந்து இவ்வளோ நாள் வல்லரசாக இருந்தது. ஆனால் இனி அந்த வல்லரசாக இருந்தாலும் பெரும் அளவில் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். அதுக்கப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதுக்குள்ளே இந்தியாவும் வருது. அதுக்கப்புறம் ஒரு சில நாடுகள் வந்து வளர்ச்சியில் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினால பெரிய பெரிய தீ விபத்துக்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த வருஷம் சூரியனோட வெப்பம் வந்து கடந்த வருடத்தை விட ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி கூடும். அப்போது இந்த வறட்சி கூடுறதுனால நம்ம இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் வந்து பட்டினி பஞ்சம், இதனால் ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, இந்த 2025 இந்திய லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், எல்லாருக்கும் தெரிந்த அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி இந்திய அளவுலையும் சரி அவங்களுக்கு ஒரு துக்ககரமான சம்பவம் இந்த வருடம் நடக்கும். அதே மாதிரி வெளிநாடு அப்படின்னு பார்க்குறப்போ யூகே, ஜெர்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, கனடா
இங்கெல்லாம் வந்து நீங்கள் மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து நான் போகிறேன், நான் போயிட்டு அங்கே வேலைக்கு பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு என்னோடய வேலையும் பார்த்துக்கிட்டு நான் வீட்டுக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சு நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதுக்காக ஏஜெண்டை யாரையாவது பிடிச்சி பணம் கட்டி போகிறீங்கன்னா அது வந்து 99% வந்து ஃபெயிலியர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நான் சொன்ன இந்த ஜெர்மன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகே, லண்டன், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கனடா, அமெரிக்கா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு கம்மியாக வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள் பார்த்து பொழைச்சிக்கலாம், பெரிய அளவில் படிப்பு இல்லாட்டினாலும் ஒரு சுமாரான படிப்பை வச்சு உள்ளே போய் பொழைச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறவங்க அத்தனை பேரும் திரும்ப இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஆல்ரெடி க்ரீன் கார்டு வாங்கினவங்க, இல்லைனா ஒரு பெரிய கம்பெனி மூலமாக அவங்களோட ஹை குவாலிஃபைடு பர்சன், நல்ல எஜுகேஷன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்து நான் அங்கே போகிறேன், நான் அங்கே படிக்க போகிறேன், நான் அங்கே செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்போ அது வந்து 99% வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையாது. அதனால் 1க்கு 100 தடவை 10 தடவை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு யாரையுமே பிளைண்டாக நம்பாமல் அதை கரெக்டாக பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி போகிறவங்க போயிட்டு வாங்க. அடுத்து என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சி இந்த வருஷத்தில் ரொம்ப, அதாவது உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு ஒரு அடிக்கல் வேணும். அது ஆரம்பத்தில் ஒரு போட்டோன்னே பேஸ் மட்டும் கடன்னு போட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவோட வளர்ச்சி இந்த வருடம் அபரிமிதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளிநாடுகளில் பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கோல்டு மெடல் வாங்கினவங்க நம்ம இந்தியாவிலேருந்து கோல்டு மெடல் வாங்கி நிறைய மதிப்பெண்கள் வாங்கி இங்கே எனக்கு வந்து அவ்வளோவான ஒரு சேலரி கிடைக்கல, எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கல, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போய் அந்த வெளிநாட்டுகளில் இருக்கிற ஆராய்ச்சி கூடமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்படி போய் சேர்ந்தவங்க தான் அதிகமான பேர். அதில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே நான் அடித்து சொல்லுவேன், அதிகமான புத்திசாலிகள் வாழும் நாடுன்னா, அபரிமித புத்திசாலிகள் வாழும் நாடு எதுன்னா நம்மளோட இந்தியா மட்டும்தான். இதில் நான் பெருமிதம் தான் கொள்கிறேன். அப்போ மற்றவங்களெல்லாம் வந்து மற்ற நாட்டில் உள்ளவங்களாம் புத்திசாலி இல்லையா, அவர் எடிசன் கண்டுபிடிச்சாரு, இதை கண்டுபிடிச்சாரு, அதை கண்டுபிடிச்சாருன்னு இந்த தர்க்கத்துக்கு எல்லாமே நான் வரல. இப்போது நீங்கள் இப்போ நாசான்னு எடுத்துக்கோங்க. நாசாவில் அமெரிக்காக்காரனும் ஒர்க் பண்ணுவான், ரஷ்யாக்காரனும் ஒர்க் பண்ணுவான், எல்லா திறமைசாலியும் ஒர்க் பண்ணுவான். ஆனால் எல்லாருக்கும் திறமை இருக்கும். அதில் அடுத்த லெவல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மூளையாக செயல்படக்கூடியவன் இந்தியனாக தான் இருப்பான். அப்போ அவங்களுக்கும் மூளை இருக்குது, ஆனால் அடுத்த லெவலுக்கு போகணும், அதை எப்படி அந்த எக்ஸ்பீரிமெண்ட்டை கொண்டு போகிறது அப்படின்னு அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல, கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இந்தியாக்காரன் அங்கே இருப்பான். அப்போது இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபரிமிதமான மூளை உள்ள இந்தியர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போதும் இனிமேல் நம்ம இங்கே வேலை பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு தன்னுடைய புத்திசாலித்தனம், உடல் உழைப்பை இந்தியாவுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போது இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இந்தியா இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 12 வருடங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த குரு வந்து முண்டன் இதில் சொல்கிறேன் ரிஷபத்தில் இருக்கும். அப்போது இத்தனை வருஷம் கொரோனா வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, நிறைய வியாதிகள் வந்துச்சு, பொருளாதாரம் வீழ்ச்சியாச்சு, உயர்ந்துச்சு. இப்போது என்னென்னா அந்த ரிஷபத்தில் இருந்து குரு ஓரளவு ஃபேவராக இருந்ததுனால நம்ம பேக்கப் பண்ணி உலக அளவில் சொல்கிறேன் நான். அப்போது பண்ணி வெளியில் வந்தாச்சு. இப்போ குரு அங்கேருந்து மாறவும் போகிறார். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அங்கேயே தங்கி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் 2 விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 2 இஸ்லாமிய நாடுகளில் பெரிய அளவில் அணுகுண்டு வெடித்து அது மூலமாக மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன். அப்புறம் பெரிய தீவிரவாத தாக்குதல் வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் அதிகமாக ஏற்படும். இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் கொதித்தெழுந்து ஒரு சிறிய அளவில் புரட்சியும் அங்கே ஏற்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.